சத்துருக்கள் முன்பு பந்தியை வைத்து எண்ணெயினாலே அபிஷேகம் சங்கீதம் செய். அதிகாரம் 145 வசனம் 14. விழுந்தவர்களை எல்லாம் கர்த்தர் ஆதரிக்கிறார், நொறுங்கினவர்களை எல்லாம் உயர்த்துகிறார். தேவ பிள்ளைகளே, நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் என்பது கடவுளிடம் உதவி கேட்பது மட்டுமல்ல, அவரோடு பேசுவதற்கும் அவர் பேசுவதை கேட்பதற்கும் நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவை வலுப்படுத்துவதற்கும் ஒரு வழியாகும். மேலும் தினசரி ஜெபம் நம்முடைய வாழ்க்கையின் சோர்வுகளையும் கடினமான சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ள உதவுகிறது. தேவ பிள்ளைகளே, ஜெபத்தை நம்மால் தினமும் ஜெபிக்க முடியவில்லை என்றால் சத்துருகளின் கட்டானது நம்மீது போடப்பட்டுள்ளது என்று அர்த்தம். தேவ பிள்ளைகளே, நாம் ஒன்றை மட்டும் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பாடுகளையும் நம்முடைய பலவீனத்தையும் ஆண்டவர் முன்வைத்து நம்மால் ஜெபிக்க முடியவில்லை, நம்மால் துதிக்க முடியவில்லை என்றால் ஏதோ ஒரு கட்டானது நம்மீது போடப்பட்டுள்ளது. நாம் நம்முடைய விசுவாசத்துடன் கூடிய ஜெபத்தினாலே அந்த கட்டுகளை உடைக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை நோக்கி நாம் அனைவரும் இப்போது அதற்காக ஜெபிப்போம். ஆக ஆண்டவரே, உம்மை நோக்கி எங்களால் தினமும் ஜெபிக்க முடியவில்லை, துதிக்க முடியவில்லை, ஆராதிக்க முடியவில்லை. ஏதோ ஒரு கட்டானது எங்கள் மீது போடப்பட்டுள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் அனுதினமும் துதிக்கும்படி எங்கள் ஆத்மாவை காவலுக்கு நீங்களாக்கும் ஆண்டவரே. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல உம்முடைய வழியை விட்டு அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் விருப்பங்களுக்கும் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றஞ்செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். ஆனாலும் ஆண்டவரே, எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீர், எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளிச் செய்த வாக்குதத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளியாகிய எங்களுக்கு இரங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகின்ற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாக நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே.